ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுகோஸ்ட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை எப்படி லாகின் பண்ணுறது, அதே போல் இப்போ சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்லேருந்து ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. நீங்கள் 7,500 மதிப்புள்ள ஒரு காம்போ ஆஃபர், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும். இந்த 10 நாள் வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க 7,500. அதோடைய கூப்பன் கோடை பயன்படுத்தி எப்படி அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது. இதை பற்றி அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தர போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள், பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் எப்படி வாங்கணுமோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளுக்குள்ளே வந்துருங்க. கூகுளுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் eduquest.courses அப்படி போட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். இல்லை உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி eduquest.courses/ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் குரோமில் போட்டாலும் சரி, இல்லை அந்த லிங்க்கை அப்படியே டச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட ப்ரௌசருக்கு போகும். அங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடுங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆள் மனிதன் நிற்கிற மாதிரியே ஒரு இருக்கும், பொம்மை ஒன்று இருக்கும். அந்த பொம்மையை நீங்கள் டச் பண்ணணும். அந்த பொம்மையை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லாகினை நீங்கள் டச் பண்ணணும். லாகினை டச் பண்ணிட்டா பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ ஆகும். ஹாய் வெல்கம் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமு, இமெயில் அட்ரஸ், கீழே பாஸ்வேர்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணுற பேஜ். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட லாகின் ஐடி யூசர் நேம் கிடையாது, பாஸ்வேர்டு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஐடி கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டு நாட் ஹேவ் அக்கவுண்ட் இருக்கும், ரிஜிஸ்டர் நவ்னு இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நவ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக முடியும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் பக்கத்தில் ரிஜிஸ்டர் நவ் இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் நவ் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ரிஜிஸ்டர் நவ் நீங்கள் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நேம் கேட்பாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் நேம்னா ஒன்றுமே கிடையாது. இப்போது உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பரசன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்பரசன்னு தூக்கி ஃபஸ்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இனிஷியல் இருக்குங்கள்ல, அந்த இனிஷியலை தூக்கி லாஸ்ட்டில் போடுங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இனிஷியலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இனிஷியல் போட்டாலும் போடலாம், இல்லை உங்கள் அப்பா பேர் ஃபுல் நேம் போட்டாலும் போடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். என்னுடைய நேம் அன்புன்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். சரிங்களா? இனிஷியல் போட்டு யூசர் நேம் தான் முக்கியமான விஷயம். இப்போது நான் முன்னாடி காட்டணும் இல்லையா, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அங்கே நம்மளுடைய யூசர் நேமு பாஸ்வேர்டு போட்டு தான் நம்ம எப்பயுமே அந்த எடுகோஸ்டோடைய உள்ளே நம்ம போகணும். லாகின் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன யூசர் நேம் கொடுக்குறோமோ அந்த யூசர் நேம் வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ணணும். அப்போ இந்த யூசர் நேமை உங்களுக்கு எந்த மாதிரி யூசர் நேம் வேணுமோ அந்த மாதிரி யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்க. சரிங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறேன். இந்த யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க. வெறும் பேர் வேறு எதாவது வச்சு இது பண்ணாதீங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு வி 4040 ஏதாச்சும் ஒரு எழுதிட்டு பக்கத்தில் நம்பர் போட்டிங்க அப்படின்னா அது யூனிக்காக இருக்கும். யூசர் நேமும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுற வேறு நேம் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது எடுத்துக்காதாங்க யூசர் நேம். அதனால் யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் நேமு பக்கத்தில் ஏதாச்சும் நம்பர் போட்டு யூசர் நேம் கிரியேட் பண்ணிங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் கேட்பாங்க. மெயில் பொறுத்த வரைக்கும் மெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முக்கியமான பாயிண்ட்டு. உங்ககிட்ட இப்போ கரண்ட்டில் என்ன மெயில் இருக்கோ அந்த மெயில் தான் நீங்கள் கொடுக்கணும். ப்ரோ நான் எஸ்பிஐயில் ஒரு மெயில் கொடுத்துருந்தேன், அந்த மெயில் என்கிட்ட இல்லை, அந்த மெயில் தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த கோர்ஸ் வாங்குறதுக்கு இன்வாய்ஸ் எதில் வரணுமோ, அவங்க எதில் கான்டாக்ட் பண்ணணுமோ, எதில் உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிற கரண்ட்டாக நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ மெயில், அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருங்க. ஜிமெயில் தான். சரிங்களா? அப்போ ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜிமெயில் வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கணும். சரிங்களா? அந்த ஜிமெயில் இங்கே கொடுத்துட்டு கீழே பாருங்கள் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் யூனிக்காக தான் நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேம் இருக்கா, நேமு போடுங்க, அட்டு போடுங்க. நேமு அப்புறமா அட்டு அவங்க பிறந்த வருஷம் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோடய நேம் அன்புன்னு வச்சுங்களேன். நான் பிறந்த வருஷம் 1992 இல்லை 1983. இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்னோட நேம் அன்புன்னு போட்டுருவேன். இதுமாரி அன்புன்னு போட்டுட்டு அடுத்து அட்டு போடுவேன். அட்டு போட்டு என்ன பண்ணுவேன்னா என்னோட பிறந்த வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010 பிறந்தேன்னு வச்சுங்களேன். 2010 பிறந்தா 2010ன்னு போடுங்க. இல்லை 2009னா 2009 போடுங்க. நீங்கள் என்ன பிறந்த வருஷம் பண்ணீங்களோ அந்தமாரி பிறந்த வருஷத்தில் நீங்கள் போட்டுங்க. சரிங்களா? இல்லை 2200 இந்தமாரி பிடிச்ச நம்பர் எது வேணால் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். அன்பு அட்டு 2020 இல்லை 2200 இந்த மாதிரி நான் போடுறேன் அப்படி இல்லையா, இதுக்கு உங்கள் நேம் பக்கத்தில் போட்டுங்க. அன்பு பதிலாக உங்கள் நேம் போட்டுன்னு அட்டு போட்டு நம்பர் போட்டுங்க. ஏன்னா பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால். அப்போ அதே போல் மேலே பாஸ்வேர்டு போட்டதை கீழே பாஸ்வேர்டு போட்டுருங்க. அதே போல் மேலே என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே போல் கீழே போட்டுடணும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிட்டு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். நேமு, அப்புறமா லாஸ்ட் நேமு, அப்புறமா மெயிலு, அடுத்து பாஸ்வேர்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நீங்கள் டச் பண்ணணும். சரிங்களா?
உங்களுக்கு இந்த மாரி மெசேஜ் வந்துச்சு அப்டின்னா, சாரி தட் யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட் இந்த மாரி வந்துச்சு அப்டின்னா, நம்ப போட்ட அந்த யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வேற ஏதாச்சும் யூசர் நேம் தான் நீங்க போடுற மாரி இருக்கும். இப்ப இந்த யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்ட்டாங்க. அப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, வேற ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி யூசர் நேம்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப மேல இந்த மாரி எரர் வந்துச்சு அப்டி யூசர் நேம் ஆல்ரெடி இருக்கு அப்டின்னா, நீங்க வேற யூசர் நேம் தான் போட்டு பண்ற மாரி. ஸோ உங்களுக்கு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் அண்ட் இது பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த மாரி பேஜ் வரும். சரிங்களா? நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த மாரி தாங்க வரும். ஹலோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நேம் இருக்கும். அன்பு வீன்னு இருக்கும். உங்க நேம் நீங்க என்ன நேம் போட்டீங்களோ, அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். சரிங்களா? இப்ப நீங்க கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்க தான் என்ரோல்ட் கோர்ஸ், ஆக்டிவ் கோர்ஸ்ன்னு காமிக்கும். இங்க 00ன்னு இருக்கும். நீங்க கோர்ஸ் வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு அந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். சரிங்களா? இப்ப ஐடி நம்ம லாகின் பண்ணியாச்சு. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் உள்ள போயிடுங்க. ஸோ இந்த லிங்க்க பொறுத்தவரைக்கும் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட்ல இருக்கு. அந்த லிங்க்குள்ள நீங்க வந்துட்டு இந்த மாரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அதேபோல மேல ஒரு ஆள் நிப்பான். அந்த ஆள் தொட்டீங்க அப்டின்னா, லாகின் அப்டின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லாகின டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக் அவுட் ஆயிருந்துச்சு அப்டின்னா, லாக் அவுட் ஆயிடும். சப்போஸ் லாக் அவுட் ஆகலனா, அது லாகின்லயே தான் இருக்கும். இப்ப நான் லாக் அவுட் பண்ணி திரும்பி லாகின் பண்ணி காமிக்கிறேன். இப்ப அந்த ஆள தொட்டுட்டு கீழ லாகின் குடுத்துட்டா அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். இங்க பாருங்க யூசர் நேம் அண்ட் ஆர் இமெயில் அட்ரஸ் போடணும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பாஸ்வேர்ட் போட்டு லாகின் குடுக்கணும். சைன் இன் குடுக்கணும். சரிங்களா? இங்க உங்க யூசர் நேம் போட்டாலும் போடலாம். இல்ல உங்க இமெயில் அங்க ஒரு இமெயில் குடுத்தீங்கல்ல, ஐடி ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள, அந்த யூசர் நேம் அதாவது இமெயில் போட்டாலும் போடலாம். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேங்களேன், ஒரு என்னோட யூசர் நேம நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்ப பாருங்க. ஸோ என்னோட யூசர் நேம் போட்டு நான் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இது வந்து ஒரு டெமோ ஐடி தான். சரிங்களா? டெமோ ஐடி மட்டும் தான் இது. பாஸ்வேர்ட் போட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சைன் இன் குடுத்துட்டேன் அப்டின்னா, எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்லிக் குடுத்துருக்கோம், எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, எப்படி யூசர் நேம், பாஸ்வேர்ட் வச்சு எப்படி லாகின் பண்றது. இத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோர்ஸ் எப்படி ப்ரோ வாங்குறதுன்னு கேட்பீங்க. ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க உங்களுக்கு இந்த ஆள் நிக்கிறான் இல்லையா? அந்த ஆள தொடுங்க. ஆள தொட்ட பிறகு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரலு, கோர்ஸு, காம்போ கோர்ஸு, ஃபார்மு, டேஷ்போர்டு இந்த மாரிலாம் காமிக்கும். இதுல கோர்ஸ்ன்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த கோர்ஸ் செகண்ட் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு கீழ வந்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்க இந்த கோர்ஸ் தான் ரூ. 23,999 இந்த கோர்ஸ் சரிங்களா? ஸோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதில என்னென்னலாம் குடுத்துருப்பாங்க, மார்க்கெட்டிங் எசென்ஸ், மார்க்கெட்டிங் மாஸ்டரி, அட்வான்ஸ் இது 3 இதுவும் சேர்ந்தது வந்து பண்டலா குடுக்குறாங்க. ஸோ அதான் அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ சரிங்களா? இந்த தொட்டு பார்த்தீங்கன்னா, அதில என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ட்ரோ குடுத்துருப்பாங்க. அதேமாரி மெட்டா பேஜ் வந்து பாருங்க எப்படி செட் பண்றது. அதேபோல எஃபில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க லிங்கிங் பண்ணணும். இன்ஸ்டாவையும் எஃபியும் எப்படி லிங்க் பண்றது. ரீல்ஸு, போஸ்ட், ஸ்டோரீஸ் எப்படி போடணும். எப்படி Facebookல மார்க்கெட்டிங் எப்படி பண்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தராங்க. ஸோ அப்ப அந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே நீங்க என்ன பண்ணா ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இங்க பாருங்களேன். இப்ப அந்த கோர்ஸ்க்கு கீழ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போக்கு கீழ 23,000 போட்டிருக்காங்களா? இங்கே உங்களுக்கு ஆட் டூ கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. அந்த ஆட் டூ கார்ட நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கார்ட்ல ஆட் ஆயிடும். அப்படி மேல வாங்க. மேல வந்துட்ட பிறகு உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ஆட் கார்டுல ஒண்ணுன்னு காமிக்கும். அந்த 1 நீங்க டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு காமிக்குங்க. வியூ கார்டு இருக்கும், செக் அவுட்ன்னு இருக்கும். அதில நீங்க செக் அவுட் தான் குடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி பண்றாதீங்க. இந்த இத பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்குள்ள வந்துட்ட பிறகு செக் அவுட் குடுத்துட்டோனே இந்த மாரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நெறைய வரும். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்செட் இருக்கும். ஸோ ஓகேங்களா? அந்த அப்செட் வந்து குடுங்க. அப்செட் குடுத்துட்டா பிறகு உங்களுக்கு இந்த மாரி தாங்க ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப இங்க இப்படி வந்தீங்க அப்படின்னா, உங்களோட நேம் கேட்பாங்க திரும்பியும். உங்க நேம் என்னவோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போட்டுருங்க. இங்க நேம் போட்டுருங்க. இங்க லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா போடுங்க. லாஸ்ட் நேம்ல உங்க இனிஷியல், உங்க அப்பா பேரு. கம்பெனி நேம் வந்து வேண்டாம். சரிங்களா? கண்ட்ரி இந்தியாவே இருக்கட்டும். அடுத்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்கறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹவுஸ் நம்பர், டோர் நம்பரும், அப்புறம் உங்க தெரு பேரும் எழுதிருங்க. அடுத்து அபார்ட்மெண்ட். ஸோ இது உங்க ஆப்ஷனல் தான். எதனாலும் எழுதாம விட்டுறலாம். சரிங்களா? அடுத்து சிட்டி. நீங்க என்ன சிட்டில இருக்கீங்க? ஸோ அத எழுதுங்க. அடுத்து பின்கோடு. என்ன பின்கோடு? உங்களுடைய ஊர் பின்கோடு என்னவோ அத எழுதிருங்க. ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியங்க. ஃபோன் நம்பர் நீங்க யூஸ் பண்ற ஃபோன் நம்பர குடுத்துருங்க. குடுத்துட்டு அப்புறம் உங்க மெயில் அட்ரஸ் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நீங்க டச் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுதான். சரிங்களா? இந்த ஹேவியே இருக்கும். ஸோ இந்த டிக் பாக்ஸ நீங்க டிக் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இத டிக் பண்ணிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளேஸ் டூ ஆர்டர்ன்னு இருக்கும். சரிங்களா? அதுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் கேட்வேய நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? அத நான் எப்படி பண்ண சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டேன். அத சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆர்டர்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அந்த பிளேஸ் ஆர்டர் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, நாம எதுவுமே இன்னும் ஃபில் பண்ணல. இப்ப ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காட்டுறேன். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, ப்ரோ இந்த 23,999 நம்ம பே பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. சரிங்களா? எஜுகோஸ்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூப்பன் கோட் வச்சு தான் நம்ம வந்து வாங்க போறோம்.
ஸோ அப்போ அந்த கூப்பன் கோட நீங்க எங்க எடுக்கணும் அப்டின்னா, உங்க எஸ்பிஐ இதில உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போதைக்கு மைக்ரோ டாஸ்க்கு தெரியாது. உங்களுடைய இந்த கோடு வேணும் அப்டின்னா டிஸ்ப்ளே கூட பார்த்துங்க. SBODM ரூ. 7500 இந்த கோடு தான். இந்த கோட நம்ம காப்பி பண்ணிக்கணும் சரிங்களா? இந்த கோட நீங்க அப்படியே போட்டாலும் சரி, எதால காப்பி பண்ணி போட்டாலும் சரி, இந்த கோடு வேணும்னாலும் என்னோட WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த கோட குடுக்குறேன் சரிங்களா? அப்ப இந்த கோட வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த அமௌண்ட்டோடைய இத வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க போறோம். அது எப்படி ப்ரோ குறைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படி இங்க வாங்க. நீங்க இந்த நேமு, இந்த அட்ரஸ்லாம் ஃபில் பண்றீங்க இல்லையா? அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க பாருங்க. உங்களுக்கு இந்த 23,000 எல்லா அமௌண்ட்டுமே ஷோ ஆகும். சரிங்களா? இந்த அமௌண்ட்டுக்கு மேல ஷோ ஆகுறதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க ஹேவ் எ கூப்பன் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஆகும். இங்க பாருங்க. இதுதான் சரிங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கூப்பன் கோட எலிஜிபிள் பண்ண போறோம். ஸோ அத தொட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ பாருங்க கூப்பன் கோட் போடுற மாரி ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. அப்ப அந்த கூப்பன் கோட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ்ட் பண்ண கூப்பன இங்க பண்ணிட்டு, கீழ அப்ளை கூப்பன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அப்ளை கூப்பன் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, கூப்பன் கோட் அப்ளை சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருங்க. இங்க பாருங்க உங்களுக்கு ரூ. 23,999 கூப்பன் கோட வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பனுடைய அந்த கோட நம்ம யூஸ் பண்ணதால ரூ. 16,499 நம்மளுக்கு ரிமூவ் ஆயிருக்கு. கூப்பன் கோடுனால. அப்ப நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போறோம்? ரூ. 7,499 நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். அவ்வளோதாங்க விஷயமே. சரிங்களா? அப்படியே கீழ வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பிளேஸ் ஆர்டர் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி வந்துருங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேமெண்ட் பண்ற பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும் இது. கூகுள் பேவோ இல்ல ஃபோன் பேயோ வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம். இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல் குடுக்கணும் நீங்க. சரிங்களா? அதேபோல இதுலயுமே நீங்க கிரெடிட் கார்டு இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது மூலியமா யுபிஐ பண்றதுமே இதுலயுமே ஆஃபர் தராங்க. நீங்க மோபிக்விக் மூலியமா பண்றது மூலியமா ஆஃபர் தராங்க. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ருங்க. சரிங்களா? ஸோ அப்படியே வந்துட்டீங்கன்னா யுபிஐ மூலியமா பண்ணலாம் நீங்க. யூபிஐன்னா என்னது? ஜிபே, ஃபோன்பே. அது யுபிஐ தொட்டுட்டு டேட்டா அது பண்ணுவீங்க. மேக்ஸிமம் அதில தான் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? நெட் பேங்கிங் போடலாம், வாலெட்ல பண்ணலாம், ஜிபே பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜிபே குடுத்தா ஸ்ட்ரெயிட்டா ஜிபே குடுத்து கூட பண்ணலாம். இல்ல யுபிஐ குடுத்தா இருந்தாலும் ஃபோன்பே, அதுமாரி பண்ணி பண்ணலாம். சரிங்களா? இப்ப என்னன்னா ஜிபே குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெயிட்டா ஜிபேக்குள்ள போயிடும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டா ஜிபேக்குள்ள உங்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்க என்ன பண்ணலாம்? பேமெண்ட் வந்து பண்ணா பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ மூலியமா பண்றேன்னா, நீங்க யுபிஐ மூலியமா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்னு வந்துரும். உங்களுக்கு ஆர்டர் ஐடி வந்துரும். எல்லாமே வந்துரும். சரிங்களா? அதேபோல உங்களுடைய மெயில் குடுத்துருப்பீங்கல்ல, எஜுகோஸ்ட்ல. இப்ப ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள மெயில். அந்த மெயிலுக்குமே ஆர்டர் நம்பரு, பிளஸ் நீங்க வாங்குன ரிசிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரூஃப்மே அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். உங்களுக்கு கோர்ஸுமே ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதாங்க விஷயம். இப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணணும். முக்கியமா எல்லாரும் பண்ற தப்பு ஒரு தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க கண்டிப்பா. என்ன மாரினா, இந்த கோர்ஸ் உடைய பிரைஸ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூப்பன் கோடு எங்க ப்ரோ போடுறது தெரியாம நான் வந்து தெரியாம வாங்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. கூப்பன் கோடு எங்க போடுறதுன்னு தெரியாம இருப்பீங்க. கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க வந்து லாஸ்ட்டா செக் அவுட் குடுத்துட்டு வரீங்க. செக் நோ குடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க தான் ஷோ ஆகும். இப்ப நான் திரும்பி கூட உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இந்த கோர்ஸ் வந்துட்டேன். கோர்ஸ் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஷோ ஆகுமா? இங்க வந்துட்டு நீங்க ஆட் கார்டு குடுத்துறணும். ஓகேங்களா? ஆட் கார்டு குடுத்துட்டா பிறகு உங்களுக்கு இங்க மேல ஷோ ஆகும். அத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, செக் அவுட்ன்னு இருக்கும். அந்த செக் அவுட்ட நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, கீழ வாங்க. வந்தீங்கன்னா, இங்க பாருங்க மேலே உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. கிளிக் என்டர் யுவர் கோடுன்னு இருக்கும். அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, நீங்க அங்க காப்பி பண்ண கோடு இங்கருந்து இருக்கும். இல்லன்னா இந்த கோட கூட நீங்க அப்படியே எடுத்து கூட போட்டுக்கலாம். சரிங்களா? எஸ்பிஓ டிஎம் 7500 இந்த கோடு வேணா கூட எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொல்லித் தரேன். நான் அனுப்புறேன் உங்களுக்கு WhatsApp சரிங்களா? அந்த கோட நீங்க இங்க போட்டு அப்ளை கூப்பன் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை ஆயிடும். சரிங்களா? அப்ளை ஆயிட்ட பிறகு உங்களுக்கு இங்க 23,000 அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 16,500 உங்களுக்கு மைனஸ் ஆக ரூ. 7,500 தான் உங்களுக்கு அந்த கோடோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க அப்படியே என்ன பண்ணலாம்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு பிளேஸ் ஆர்டர் குடுத்து நீங்க ஜிபேவோ, ஃபோன்பேயோ வச்சு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஆக்டிவேஷன் பண்ணிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணா டேஷ்போர்ட் வாங்க. டேஷ்போர்ட் வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கீழ வாங்க. என்ரோல்டு கோர்ஸ் இங்க 0ன்னு காமிக்குதுல்ல. நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்க 1ன்னு காமிக்கும். சரிங்களா? இங்கேயும் 1ன்னு காமிக்கும். ஸோ அப்ப இதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடியோல நெறைய வீடியோ குடுத்துருப்பாங்க. அது வீடியோ பார்த்து நீங்க கோர்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்து கத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன் பாருங்க. ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. முதல்ல எடுத்தோனே நீங்க என்ன பண்ணணும்? ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஐடி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லிங்க் உள்ள போய் எடுகோஸ் கோர்ஸ் டாட் இதுக்குள்ள நீங்க வந்துட்ட பிறகு, இது மாரி ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் வரும். கீழ வந்து ரிஜிஸ்டர் நவ் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நவ் குடுத்தீங்கன்னா, உங்க நேமு, லாஸ்ட் நேமு, யூசர் நேமு, மெயிலு, பாஸ்வேர்ட் அதே போல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு திரும்பி லாகின் உள்ள போயிட்டு, நீங்க அங்க ரிஜிஸ்டர் பண்ண மெயிலோ இல்ல யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணிக்கணும். ஸோ சைன் இன் பண்ணிக்கினீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். ஸோ அப்ப இந்த மாரி வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்? கோர்ஸ்க்குள்ள போயிடணும். ஸோ கோர்ஸ்க்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ இருக்கும். அது ரூ. 23,990 ஆட் டூ கார்ட் குடுக்கணும். ஆட் டூ கார்ட் குடுத்துட்ட பிறகு உங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் டூ அந்த இதுல வந்து ஜாயின் ஆயிடும். சரிங்களா? இப்ப பாருங்க ஆட் டூ கார்ட் நான் குடுக்குறேன். குடுத்து மேல 1 இருக்கும். அந்த செக் அவுட் குடுக்கணும். செக் அவுட் குடுத்துட்ட பிறகு என்ன பண்ண இந்த மாரி இருக்கும். கூப்பன் கோடு மஸ்ட் எல்லாமே பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கூப்பன் கோடு வந்து பாருங்க இதுதான். அப்ளை கூப்பன் குடுக்கணும். அப்ளை கூப்பன் குடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அப்ப அது கீழ வந்துட்டு வந்த பிறகு உங்களுக்கு
இந்த மாரி வந்து பிளேஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் ஆர்டர் நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரீ ரீடைரக்ட் ஆயி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜிபேயோ, ஃபோன்பேயோ நீங்க பேமெண்ட் பண்ற பேஜ்க்கு போயிடும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ இந்த இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, கேட்டுட்டு அப்புறமா வந்து நீங்க கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்டுமே கேட்டு பண்ணுங்க. தப்பா பண்ணிட்டீங்கன்னா, ஸோ தப்பாயிடும். அதனால சொல்றேன். நீங்க பண்ணிட்ட பிறகு உங்க மெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் எல்லாமே வந்துரும். இந்த கோர்ஸவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல்.